நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சினிமா பிரியராக இருப்பவங்களுக்கு இந்த படம் தெரியாம இருக்காது. அப்படி தெரியாம இருந்தா அவங்க சினிமா பிரியரா இருக்க முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு பிரபலமாக அறியப்படுற இடம் தான் ராமோஜி பிலிம் சிட்டி. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்ல 1996ஆம் ஆண்டு ராமோஜி ராவால தொடங்கப்பட்ட திரைப்பட நகரம் தான் ராமோஜி பிலிம் சிட்டி. 2000 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த திரைப்பட நகரம் 2005ஆம் ஆண்டு உலகின் மிகப்பெரிய திரைப்பட நகரம் அப்படின்னு கின்னஸ் உலக சாதனையாக அங்கீகரிக்கப்பட்டுச்சு. ராமோஜி ராவின் இளைய மகனின் மனைவி விஜயேஸ்வரி இப்போ ராமோஜி பிலிம் சிட்டியின் நிர்வாக இயக்குநராக செயல்பட்டு வர்றாங்க. ஒரு திரைப்பட இயக்குனர் ராமோஜி திரைப்பட நகரத்திற்கு ஒரு கதையுடன் வந்தா படத்தோடு வெளியே செல்லக்கூடிய அளவுக்கு தேவையான எல்லா வசதிகளும் இடம்பெற்றிருக்கு. குறிப்பா பழமையான மற்றும் அதிநவீன ஒளிப்பதிவு கருவிகள் துறை, ஆடை வடிவமைப்பு துறை, ஒளி மற்றும் ஒளிக்கலவை துறை, ப்ராப்பர்ட்டிஸ் துறை, செட் அமைக்கும் துறை, எடிட்டிங் துறை, ப்ரீ ப்ரொடக்ஷன் துறை என எல்லாத்தையும் உள்ளடக்கியிருக்கு. குறிப்பா 80க்கும் மேற்பட்ட இன்டோர் ஸ்டுடியோவும் 500க்கும் மேற்பட்ட திறந்தவெளி நிரந்தர படப்பிடிப்பு தளங்களும் அமைஞ்சிருக்கு. குறிப்பா ரயில்வே நிலையம், விமான நிலையம், கிராமம் மற்றும் நகர குடியிருப்பு வீடுகள், ஐரோப்பா மற்றும் லண்டன் தெரு, மஸ்ஜித், குருத்வாரா, கோவில், தேவாலயம், சிறைச்சாலை, மருத்துவமனை, நீதிமன்றம், பொது பாடசாலை மற்றும் நகர அமைப்புகள், தோட்டங்கள், ஜப்பானீஸ் கார்டன், ஆடம்பரமான பார்கள், பப்புகள், நதி மற்றும் கரைகள் போன்ற இயற்கை காட்சிகளும் இடம்பெற்றிருக்கு. இரண்டாயிரம் ஏக்கர்ல ஏதாவது ஒரு மூலையில கேமராவை ஆன் செஞ்சு பார்த்தா அங்கு இதற்கு முன்பு ஏதாவது ஒரு திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கும். அந்த அளவுக்கு திரைப்படங்கள் இங்க எடுக்கப்பட்டிருக்கு. இங்க நாம பார்க்கக்கூடிய செட் எல்லாமே 1997 போன்ற காலகட்டத்திலேயே உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. நாம திரையில வியந்து பார்த்த பல படங்கள் இங்கு படமாக்கப்பட்டிருக்கு. இந்த திரைப்பட நகர்ல இதுவரைக்கும் 3500க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் பல்வேறு மொழிகளில் எடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா ஒரு வருஷத்துக்கு 300க்கும் மேற்பட்ட படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. சூரிய வம்சம், சந்திரமுகி, எந்திரன், பொன்னியின் செல்வன் 1 and 2, கஜினி, சென்னை எக்ஸ்பிரஸ், RRR, சர்க்கார், புஷ்பா, KGF 2, சலார், பாகுபலி 1, பாகுபலி 2 அப்படின்னு பல்வேறு முக்கிய திரைப்படங்கள் இங்கு படமாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்லலாம். ராமோஜி பிலிம் சிட்டி எல்லா கலை இயக்குனர்கள், சினிமா இயக்குனர்கள், அப்புறம் தயாரிப்பாளர்களோட விருப்பமான இடமாக இப்ப வரைக்கும் இருந்துட்டு வருது. ராமோஜி பிலிம் சிட்டி சினிமா படங்களுக்கான செட் அமைக்கும் இடமாக மட்டும் இல்லாம சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது. இங்கு அமைக்கப்படுற திரைப்படங்களுக்கான கலை படைப்புகள் பின்னாளில் பொதுமக்கள் பார்த்து செல்லும் சுற்றுலா தலமாகவும் மாறியிருக்கு. ஒரு வருஷத்துக்கு 1.5 மில்லியனுக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் ராமோஜி பிலிம் சிட்டியை வந்து பார்த்துட்டு போறாங்க. பெரும்பாலும் படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் செட்டுகளை நீக்கி விடுவாங்க. ஆனா ஒரு சில கலை படைப்புகள் தான் காலத்துக்கும் பேசும். அப்படி நிரந்தரமாக மாறிய ஒரு கலை படைப்பு தான் பாகுபலி செட். 2015ஆம் ஆண்டு இயக்குனர் ராஜமௌலி இயக்கத்துல நடிகர் பிரபாஸ் நடிப்பில் வெளியான பாகுபலி திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைந்தது. அந்த திரைப்படத்துல காட்டப்பட்டிருக்க கோட்டை, பிரம்மாண்டம் என அனைத்தும் மக்களை கவர்ந்து அதனை தொடர்ந்து தான் பாகுபலி செட்டும் பிரபலமானது. இப்ப வரைக்கும் எந்த மாநிலத்திலிருந்து பிலிம் சிட்டி வந்தாலும் முதல்ல கேட்கிறது பாகுபலி செட் எங்கே அப்படின்னு தான். அதுக்காகவே இப்போ வரைக்கும் அந்த செட்டை நீக்காம வச்சிருக்காங்க. முழுக்க முழுக்க சினிமா மயமான இந்த இடத்துல குழந்தைகளை கூட்டிட்டு வந்து மகிழ்விக்கும் எல்லா விதமான அம்சங்களும் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்லலாம்.
இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை அழைத்து சென்று ஒவ்வொரு இடமாக சுத்தி காட்டுவதற்காக 100க்கும் மேற்பட்ட பழமையான டிசைனில் பேருந்துகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த திரைப்பட நகரத்தை தூய்மையாகவும் சிறப்பாகவும் பார்த்துக் கொள்வதற்காக 5000 ஊழியர்கள் வேலை பார்ப்பதாகவும் இந்த நிறுவனத்தின் தரப்பில் தெரிவிக்கிறாங்க. காலையில வரவேற்பு நிகழ்ச்சி தொடங்கி மாலையில சாகசங்கள், இரவு குழு நடனம் என பல்வேறு நிகழ்ச்சிகள் இருந்தாலும் இடையிடையே சினிமா உலகம் எப்படி இருக்கும் என்பதை காண்பிக்கும் தளமாக இந்த ராமோஜி பிலிம் சிட்டி அமைஞ்சிருக்கு. 10:30 மணிக்கு வந்துட்டு இப்பவும் முடிய நாங்கள் வந்து சுற்றிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து கால் வந்து 2 கால் பத்தாது, 4 கால் இருந்தாலும் பத்தாது. அந்த அளவுக்கு படத்தில் பார்க்குறது நேரடியாக வந்து உன்னியும் அதேமாதிரி நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வராங்க. நாங்கள் வந்து வெட்டிங் டேக்கோசரம் நாங்கள் வந்தோம். பார்த்தா இந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளெல்லாம் நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோமோங்கிற ஒரு மனக்குறை இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக குழந்தைகளோடு வரணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் சொல்கிற மாரி வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு வந்து ஒர்த்தான்னு கேட்டால் இதை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் சொல்லுவேன். அந்தளவுக்கு வேலைப்பாடுகளும் நல்ல மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்குது. அதேமாதிரி அந்த செகண்டுக்கு ஒருக்கா பார்த்திங்கன்னா, ஒரு லொக்கேஷன்லேருந்து நம்ம வரோம், அந்த ஸ்டாப்புக்கு வந்து நம்ம வர்றதுக்கு முன்னாடியே பிக்கப் பண்ணுறதுக்கு வந்து பஸ் வசதிகள் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. மெயின்டெனன்ஸு சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வெளியூர் போகலாமா, வெளிநாடு போகலாமான்னு யோசிக்கிறாங்க. இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் யாராக இருந்தாலும் சரி ஃபேமிலியோட குழந்தைகளோட வாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நல்லா ஃபோட்டோ ஷூட்டு ஒரு லொக்கேஷனுக்கு போய் நம்ம ஃபோட்டோ எடுக்க வேண்டியது வரும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா, நம்ம என்னெல்லாம் எங்கெங்கே வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணி ஃபோட்டோ எடுக்கக்கூடிய நம்ம மனநிலைமை இருக்கோ அதெல்லாம் இங்கே வந்து கற்பனையை வந்து ஒரு காட்சியாக வந்து உருவாக்கியிருக்காங்க. அது சிறந்த இடமா இருக்குது. இந்த ஃபிலிம் ஸ்டூடியோவுக்கு கண்டிப்பாக எல்லாருமே எல்லா ஊர்கள்லேருந்தும் வரணும். வந்துச்சு பாருங்கள். வந்தீங்கன்னா அடுத்த டைம் வரும்போது ஹைதராபாத்துக்கு டூர் போடும்போது கண்டிப்பாக வந்து இங்கே வராமல் போக மாட்டீங்க. இது வந்து எங்களோட கருத்துங்க. சினிமாவை பொழுதுபோக்காக பார்க்குறோம். ஆமாங்க. ஆனால் இங்கேருந்து வரும்போது என்ன தோணுது? ஐயோ, நம்ம பொழுதுபோக்காக பார்க்கும்போது நம்ம வந்து இப்படி பண்ணியிருக்கலாமா, அப்படி பண்ணியிருக்கலாமா யோசனை தோணும். ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் இதுக்கப்புறம் இவ்வளோ வேலைகள் இருக்கா, இவ்வளவும் வந்து அப்போவே வந்து இந்தளவுக்கு ஃபீல்டு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு செட்டு போடுறதுனால, உதாரணத்துக்கு மீட்டிங்கு, கட்சி மீட்டிங் அது போடும்போதே வந்து நாட்கள் நீடிக்கும். இவ்வளோ வந்து ஏக்கரா கணக்கில் இந்தமாரி பண்ணியிருக்காங்கன்னா கேட்டிங்கன்னா, ஒரு இறைவன் கொடுத்த வந்து மக்களுக்கு வந்து பார்க்கறக்கு ஒரு பாக்கியம் மாரி நல்லா பண்ணியிருக்காங்க. எந்த குறையும் இல்லை. சார், இதுதான் ஃபஸ்ட் டைமு காலையில் வந்தோம். உள்ள பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எல்லா இடம் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஒரு நாள் நல்லா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அவங்களுடைய குழந்தை பசங்க எல்லாம் லீவ் நாளில் வந்தாங்கன்னா ஒரு நாள் அவங்களுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ரேட்டும் பரவாயில்ல. உள்ள எல்லா வசதியும் பண்ணிடுறாங்க. பஸ்ஸு ஏற்றுமே ஒரு இடத்துல விட்றாங்க, அங்கேருந்து ஒரு இடத்துல பிக்கப் பண்ணுறாங்க, மறுபடியும் இன்னொரு பாயிண்டில் விடுறாங்க. இது மாதிரி நிறைய ஒன்று காலையிலேருந்து ஃபுல்லாக அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. நல்ல என்டர்டெயின்மெண்ட். என்னென்ன மாதிரி இந்த செட்டுலாம் பார்த்தீங்க? ஏன்னா ராமோஜினாலே செட்டு தான் சார். பாகுபலி, அப்புறமா வந்து புஷ்பா 2, அப்புறமா காந்தாரா 2, அப்புறமா நம்ம பொன்னியின் செல்வன் மணிரத்னம் சார் நடிச்சது சொல்லவே தேவையில்ல. எல்லாமே இருக்குது. பார்க்க வேண்டிய இடம். லீவ் நல்ல பசங்களுக்கு வேறு எல்லா இடத்துலையும் கூட்டின்னு போயிட்டு வந்தாக்கா எல்லா இடம் பார்த்துருப்பாங்க. ஊட்டி, கொடைக்கானல், மூணாறு, கீனாறு எல்லாம் பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக நம்ம இந்த ஹைதராபாத்தில் வந்தாங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் மெமரியாக இருக்கும். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் ரகுபதியுடன் ஒளிப்பதிவாளர் பிரேம்குமார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.